ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. ரமதான் மாதத்தில் நோன்பில் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் என்ன? மிஸ்வாக் செய்வது அனுமதிக்கப்பட்டது. இதற்கென்று நேரம் காலை பொழுதில் தான் செய்ய வேண்டும், காலை எழுந்தவுடன் தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சில கருத்துகள் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் சரியான ஆதாரங்களை கொண்டு எழுதப்பட்ட கருத்துகள் அல்ல. சரியான கருத்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மிஸ்வாக் செய்யலாம். ஆனால் இந்த காலத்தில் நாம் பண்டு வைக்கக்கூடிய டூத்பேஸ்ட் இது போன்ற காரியங்களை எந்த அளவு தவிர்த்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவு தவிர்த்துக் கொள்வது நல்லது. எந்த அளவு தவிர்த்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவு தவிர்த்துக் கொள்வது நல்லது. மிஸ்வாக் செய்வது அனுமதிக்கப்பட்டது. துர்நாற்றம் வருகிறது, அதனால் பல் துவக்கிறேன், இதுவெல்லாம் ஒரு நோன்பாளியுடைய அழகல்ல. அந்த துர்நாற்றம் அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரி நறுமணத்தை விட சிறந்தது. வாய் கொப்பளிக்க அனுமதி உண்டு. வாய் கொப்பளிக்க அனுமதி உண்டு, எல்லை மீறக்கூடாது. நாசிக்கு தண்ணீர் செலுத்த அனுமதி உண்டு, எல்லை மீறக்கூடாது. குளிர்ந்த நீரை கொண்டு குளிப்பதற்கு அனுமதி உண்டு, எல்லை மீறக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய காலங்களில் வெப்பம் அதிகமானால் தலைகளுக்கு தண்ணீர் ஊற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம் அது. இதுவெல்லாம் ரமதானுடைய மாதத்தில் செய்ய அனுமதி உண்டு. மேலும் ரமதானுடைய மாதத்தில் மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது. வாய் வழியாக அல்லது வாய் வழியாக எந்த மருந்தை எடுத்துக்கொண்டாலும் நோன்பு முறிந்துவிடும். தொண்டை வழியாக எந்த மருந்தை எடுத்துக்கொண்டாலும் நோன்பு முறிந்துவிடும். ஆனால் இவருக்கு கண்ணுக்கு சொட்டு போட வேண்டும், காதுக்கு சொட்டு போட வேண்டும். இவருக்கு ஆஸ்துமா இருக்கிறது, அந்த இன்ஹேலர் இதை பயன்படுத்த வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு அனுமதி உண்டு. இவர்களுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு இவர்களுடைய உணவு தொண்டை வழியாக இறங்காத காரணத்தால் இவர்களுக்கு காது வழியாகவோ கண் வழியாகவோ அல்லது நாசி வழியாகவோ அந்த மருந்தை செலுத்துவதற்கு அனுமதி உண்டு. ஆனால் சக்தி தரக்கூடிய மருந்தை செலுத்தக்கூடாது. எது? குளுக்கோஸ் போடுறது. அது குடிச்சா அது போட்டா தொண்டை வழியா தான் இறங்கக்கூடாது. குளுக்கோஸ் வழியா உள்ள ஏற்றுற உணவன் செய்யக்கூடாது. அது நோன்பை முறித்துவிடும். அவருடைய நோய்க்கு இது செய்தால் குறையும் என்றால் செய்வது அனுமதிக்கப்பட்டது. அந்த நோயுடைய தடுமனையது குறைக்கும் என்றால் செய்வது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அதை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்றால் தவிர்த்துக் கொள்வதுதான் சிறந்தது. இது நோன்பு காலங்களில் அனுமதிக்கப்பட்டது. அடுத்ததாக ரமதானுடைய சுன்னத்துகள், நோன்புடைய சுன்னாக்கள் என்ன? முதலாவது சுன்னா, ஃபஜ்ருடைய வக்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சஹரை சாப்பிடுதல். சஹரை பிற்படுத்துதல். சஹரை எவ்வளவு பிற்படுத்த முடியுமோ அவ்வளவு பிற்படுத்துதல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மா என் சமூகம் நன்மையில் இருக்காது மஅஹரு ஸஹூர், சஹரை பிற்படுத்தும் வரை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸஹரு, சஹர் செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, சஹருடைய உணவில் பரக்கத் இருக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், தஸஹர்னா மஅன் நபி, அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹரை மேற்கொள்வோம், அதற்கு பிறகு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்காக எழுந்து செல்வோம். அப்போது கேட்கப்பட்டது, அந்த அதானுக்கும் ஃபஜ்ருடைய அதானுக்கும் சஹருடைய நேரத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன? 50 குர்ஆன் வசனங்களை ஓதி முடிக்கலாம். அதுக்குள்ளதான் சாப்பிடுவான். 50 வசனத்தை ஓதி எவ்வளவு ஆகும்? ஒரு 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷம் தான் அவங்களுடைய உணவு இருக்கும். எமக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த விரட்டிகளை சாப்பிட்டு முடிச்சு இறுதியா அவர் தன்னுடைய கண் அசரும் வரை அவர் உணவை முடிக்காதவரை அவருக்கு அந்த நோன்பு செல்லுபடியாகாது என்பது போல சாப்பிடுவார். இது முறை கிடையாது. நோன்புடைய முறை அதிகமாக சாப்பிடுதல் கிடையாது. அந்த குறைவான உணவை சாப்பிடுதல் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம், சஹாபாக்களுடைய வழக்கம். நமக்கு முழு ஜுஸ ஓதுனா கூட சாப்பாடு முடியாது. 2 நாளைக்குள்ள சாப்பாட்டை சஹரையே சமைச்சு வச்சிருவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். பின்னால் பார்ப்போம் ரமதானிலே சாதாரணமாக செய்யக்கூடிய தவறுகளில். அப்போ சஹர் என்பது நோன்பிலே கடமையான ஒன்று. இதை பிற்படுத்த வேண்டும் இறுதியான நேரம் வரை. சிலர் எம்முடைய நாடுகளில் எப்படி 2 மணிக்கே சஹரை முடிச்சு தூங்கிடுவாங்க. 2 மணிக்கு சஹர் முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க. சஹர் முடிஞ்சிருச்சுல தூங்கிடலாம்னு சொல்லி ஃபஜ்ர் போயிடும். காலைல 10 மணிக்கு எழுந்திருப்பாரு. இவர் நோன்பாளியா? உண்மையான நோன்பாளியா? நோன்பாளி கிடையாது. இவர் வேஷம் போடுவதற்காக ஏதோ பசிக்காக நோன்பு வைக்கிறார்.
இவர் அல்லாஹ்வுடைய அச்சத்திற்காக நோன்பை வைத்திருந்தால் ஃபஜ்ர் தொழுகைக்கு சென்றிருப்பார். சஹரை பிற்படுத்துதல் தான் சுன்னத். இரண்டாவது இஃப்தாரை முற்படுத்துதல். இஃப்தாரை முற்படுத்துதல். நம்மளுக்கு இஃப்தாரத்தான் பின்னாடி தள்ளுவாங்க, சஹரத்தான் முன்னாடி தள்ளுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய மக்கள் நன்மையில் இருக்க மாட்டார்கள் மஅஜ்ஜலுல் ஃபித்ர், இஃப்தாரை விரைவுபடுத்தும் வரை. சூரியன் மறைந்து விடுகிறது என்பதுடைய ஞானம் முழுமையாக இருந்தால் அவர் அடுத்து செய்ய வேண்டியது உடனடியாக இஃப்தாரை முறிக்க வேண்டும். இஃப்தார் மூலமாக நோன்பை முறிக்க வேண்டும். பெருத்தமலத்தை கொண்டு முறிப்பது சுன்னத். அது இல்லை என்றால் தண்ணீர், அது இல்லை என்றால் வேறு பொருட்களை கொண்டு. இப்ப இஃப்தாருக்கு தனிப்பட்ட ஒரு துஆ இருக்கிறது. நம்ம என்ன துஆ ஓதுவோம் சொல்லுங்க? அல்லாஹும்ம லக ஸும்து வ பிக ஆமன்து. இதுவெல்லாம் ஸஹீஹான அறிவிப்பை கொண்டு வந்த துஆக்கள் கிடையாது. ஹதீஸ் கிரந்தங்களில் ஒரே ஒரு துஆ மட்டும்தான் ஹஸனுடைய தரத்தில் இருக்கிறது. ஸஹீஹுக்கு அடுத்த தரம் ஹஸனுடைய தரத்தில் ஒரே ஒரு துஆ இஃப்தாருக்கு இருக்கிறது. இஃப்தாருடைய நேரம் துஆ கேட்பது சுன்னத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஃப்தாரில் கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாது. அவ்வளவு அழகான நேரம். இந்த இஃப்தாருடைய நோன்பை முறிக்கும் பொழுது ஒரே ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதியதாக திருமிதி அபூதாவூதிலே ஹஸனுடைய தரத்திலே பதியப்பட்டிருக்கிறது. பசி சென்று விட்டது. வபதலத்தில் உரூகு, நரம்புகள் நனைந்து விட்டது. வஸபதல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ், கூலியும் உறுதியாக விட்டது அல்லாஹ் நாடினார். ذهب الظمأ وبطلت العروق وثبت الأجر إن شاء الله. துஆவுடைய கிதாபுகளில் இருக்கும், பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். நான்காவது, புறம் பேசுதல், பொய் பேசுதல் போன்ற காரியங்களை விட்டு விலகி இருத்தல். ரமதான் வந்தாதான் இந்த நினைப்பே நமக்கு வரும். நோம்பாளிப்பா பேசாத மற்றவங்களை பத்திமாங்க, நோம்பாளிப்பா பொய் பேசாதம்மா. ஏன் ரமதான் அல்லாத மாதங்களில் புறம் பேசுவதற்கு உங்களுக்கு வகை வந்திருக்கிறதா? பொய் பேசுவதற்கு வகை வந்திருக்கிறதா? கோல் சொல்வதற்கு வகை வந்திருக்கிறதா? லா இலாஹ இல்லல்லாஹ். ரமதான் மாதத்தில் அல்லாஹ் பயிற்சி படுத்துகிறான் மற்ற மாதங்களில் செயல்படுத்துவதற்காக. இவர் ரமதான்ல மட்டும்தான் பயிற்சி பண்ணி ரமதான்ல எக்ஸாம் பண்ணி 100% பாஸ் பண்ணிட்டு அடுத்த மாசம் ஃபெயில் ஆயிடுவார். லா இலாஹ இல்லல்லாஹ். இவர் உண்மையான நோன்புடைய கூலி அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொய் சொல்வதை விட்டும் அது போன்ற செயல்பாடுகளை விட்டும் யார் விலகவில்லையோ அவருக்கு நோன்பிலே பசித்திருப்பதாலும் சாப்பிடுவது விலகி இருப்பதாலும் எந்த பணம். ஏழைகளுக்கு உணவளிப்பது ரமதானுடைய சுன்னத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுடைய இஃப்தாரில் ஒருவருக்கு பொறுப்பேற்றால் அவருடைய நோன்பின் கூலியை இவர் அடைந்து விடுவார். இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்வது, அதற்கு உதவி செய்வது, பள்ளிகளிலே சென்ற அந்த இஃப்தாருடைய உணவுடைய வேலைகளை செய்வது, இதுவெல்லாம் சுன்னத். இதுவெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய செயல். ஏழாவது, முடிந்தால் உம்ரா செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானிலே செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுடைய கூலியை போன்றது அல்லது என்னோடு ஹஜ் செய்த கூலியை போன்றது. எட்டாவது, ரமதானுடைய இறுதி 10களில் இஅ்திகாஃப் இருப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த எல்லா ரமதானுடைய இரவுகளிலும் ரமதானுடைய இறுதி 10களிலும் பள்ளிகளில் இஅ்திகாஃப் இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கும் வரை.